அத்தியாயம் 23. காத்திருந்தார் கரையில் தளபதி சூசை. ராஜி வாக்கி எடுத்து, இன்னும் சற்று நேரத்தில் அங்கு வந்து விடுவோம், இறங்குத்துறையில் தயாராக இருங்கள் என்று நெடுந்தீவு கடற்புலிகளிடம் பேசினார். நெடுந்தீவு அப்போது புலிகள் வசம் இருந்தது. வழியில் டஜன் கணக்கில் ஆங்காங்கே சிமினி விளக்குகள் மின்னிக்கொண்டிருந்தது. நெடுந்தீவுக்கு அருகில் தமிழக மீனவர்கள் கடலில் வலைப்பாய்ச்சி காத்து கொண்டிருந்தார்கள். தலைமுறை தலைமுறையாக சகோதரர்கள் போல் பக்கம் பக்கமாக நின்று மீன்பாடு செய்து கொண்டிருந்த தமிழர்கள் இன்று தமிழனாகவும் இல்லாமல், இந்தியனாகவும் இல்லாமல், இலங்கை நாட்டவனாகவும் இல்லாமல், சொந்த மண்ணில் சொந்த தண்ணீரில் யார் எப்போது என்ன செய்வார்கள் என்று தெரியாமல் அனாதரவாக திரிகிறான். என்ன ஒரு அவலம்! நெடுந்தீவு புலிகள் இராணுவம் என இரு தரப்புக்கு இடையே கைமாறிக்கொண்டே இருக்கும். நிரந்தரமாக வைத்திருக்க முடியாது. இப்போது புலிகள் வசம் இருந்தது. இறங்குத்துறையை அடைந்தபோது 5 புலி உறுப்பினர்கள் காத்திருந்தனர். நீண்ட நாள் எதிர்பார்த்து ஏங்கியிருந்த தமிழீழ மண்ணில் இறங்கினோம் மகிழ்ச்சியோடு. உடனே அருகிலிருந்த முகாம் ஒன்றிற்கு அழைத்துச் சென்றார்கள். ராஜி எங்களோடு வரவில்லை. கடற்புலிகளோடு தானும் படகிலேயே படுத்துக்கொள்வதாய் சொன்னார். விடிந்ததும் யாழ்ப்பாணம் போக வேண்டும், அதுவரை நிம்மதியாய் தூங்குங்கள் என்றார். அப்போது இரவு 1:30 மணி. அதிகாலை 6 மணிக்கு எழுந்து படகுத்துறை சென்றோம். தயாராக இருந்த ராஜீவும் எங்களை பார்த்ததும் கையசைத்து வரவேற்றார். உடனிருந்த மற்ற கடல் புலிகளும் நாங்களும் ஒருவருக்கொருவர் நன்றாக பார்த்து கொண்டோம். புதிய முகங்களாக தெரிந்தார்கள். சிரித்தபடி வரவேற்று கை கொடுத்து ஏற்றியபடியே, தேத்தண்ணி குடிச்சிங்களானே என அக்கறையுடன் கேட்க, ஓம் குடிச்சிட்டோம், கொஞ்ச நேரம் என்றாலும் இரவுதான் நல்ல தூக்கம் என்றார் காந்தன் முகமலர்ந்தபடி. ஆமாம், நீண்ட காலத்திற்கு பிறகு சொந்த மண்ணில் யார் எப்போது வருவார்கள் என்கின்ற எதிரிகளின் பயமின்றி தூங்கும் சுகம் இருக்கிறதே, அதை விவரிக்க முடியாது. கடலின் மீது பார்வையோடியது. நீலக்கடலின் கீழ்வானம் செம்பருத்தி பூவாய் சிவந்து கொண்டிருந்தது. கடல் வானெங்கும் வாரி இறைத்தது போன்று செங்கதிர்கள். மெய்மறந்து நின்ற வேலை. எஞ்சின் உருமல் தன்னிலை உணர்த்தியது. வண்டி வேகமெடுத்தது. அங்கிருந்து மண்டைத்தீவு, வழியில் புங்குடுதீவை தாண்ட வேண்டும். இலங்கை கடற்படையின் நடமாட்டமும் குறைவுதான். அப்படியே வந்தாலும் காரைநகர் கடற்தளத்திலிருந்துதான் அவர்களின் பீரங்கி படகுகள் கிளம்பும். அடுத்த சில வினாடிகளிலேயே அவை செல்லும் திசை குறித்த செய்தி இப்பகுதி கடற்புலிகளுக்கு வந்துவிடும். ஏலுவைத்தீவு, நைனாத்தீவு, அல்லைத்தீவு, புங்குடுதீவு, ஊர்காவல்துறை என பக்கத்தில் உள்ள எல்லா தீவுகளிலும் புலிகளின் கண்காணிப்பு மையங்கள் இருந்தது. 24 மணி நேரமும் VHF தொலைத்தொடர்பு வசதியும் இருந்தது. எனவே செய்திகள் நொடிப்பொழுதில் பரவிவிடும். எங்கள் படகு புங்குடுதீவை நெருங்க நெருங்க ஆழம் குறைந்தபடியே வந்தது. பரந்த ஏரி போல் இருக்க கண்ணாடி போல் தெளிந்திருந்தது நீர். கடற்காளான்கள், பாசிகள், சிப்பிகள், சங்குகள் எல்லாமும் பளிச்சென தெரிந்தது. வகை வகையான மீன்கள் வானில் வில்லம்புகள் பாய்வதைப் போல் கும்பல் கும்பலாகச் சென்ற அற்புத காட்சி அது. மீனவர்களின் வலைகள் சுழன்று கொண்டிருக்கும் ப்ரொஃபைலரில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதில் புலிகளின் கவனம் அதிகம் இருந்தது. முன்னே இருந்த ஒரு போராளி கண்காணித்து சொல்ல சொல்ல அதற்கேற்ப வளைந்து ஓடியது படகு. சென்னை மாநகர ஆட்டோ ஓட்டுநர்கள் நினைவுக்கு வந்தார்கள். சட்டென சென்னை பற்றிய எண்ணம் தோன்றிய நொடியில் உடல் செலுத்தது. கடந்த 3 மாத காலமாக ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு மணித்துளியும் கூட நெருப்பாற்றில் அல்லவா நீந்தி கொண்டிருந்தோம். ஆனால் இன்று வெறும் 4 மணி நேரத்தில் எல்லாமே தலைகீழாகிவிட்டது. மனதில் எத்தனை மகிழ்ச்சி! மண்டைத்தீவு கரையில் மக்கள் நடமாட்டம் தெரிந்தது. ராஜி திடீரென ஒரு திசையை காட்டினார் வியப்புடன். அங்கே கடற்கரையை ஒட்டியவாறு ஒரு பெரிய தென்னந்தோப்பு தெரிந்தது. சிறு கும்பல் ஒன்று குழுமியிருந்ததையும் பார்த்தோம். அருகே செல்ல செல்ல இங்கிருந்து சிலர் கை காட்டினார்கள். பதிலுக்கு அங்கிருந்தும் கையசைத்தனர். யாரென்று முதலில் புலப்படவில்லை. போக போக முகங்கள் மங்களாய் புலப்பட ஆரம்பித்தது. அனைவர் கைகளிலும் துப்பாக்கிகள். அவர்களின் நடுநாயகமாக சற்று பருத்த உடற்கட்டுடன் தலைவர் போல் ஒருவர் நின்றிருந்தார். எஸ்போ எஸ்போ நிற்கிறார் என கூவினார் உடனிருந்த ஒரு கடற்புலி. ஆம், அங்கே சூசை அவர்கள் நின்று கொண்டிருந்தார். கடற்புலிகளின் விசேட தளபதி. எங்கள் படகை எதிர்பார்த்து காத்திருந்தார் அங்கே. மண்டைத்தீவின் ஓர் ஓரத்தில் ஒதுக்குப்புறமாக இருந்த மண்கும்பானில் சூசை அவர்கள் எங்களை வரவேற்க நின்று கொண்டிருப்பார் என்பதை நாங்கள் கனவிலும் நினைக்கவில்லை. நாங்கள் மீண்டும் தமிழீழம் திரும்பியதன் முக்கியத்துவம் அப்போதுதான் உரைக்க ஆரம்பித்தது. கைலி சட்டையில் சாதாரணமாக நின்று கொண்டிருந்தார் சூசை. இடுப்பில் மட்டும் பிஸ்டல். கூடவே தேவன், வீரமணி, விந்திரன் மாஸ்டர் ஆகியோரும் இருந்தது ஆச்சரியம். இவர்கள் ஒவ்வொருவருடனும் நான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் களப்பணியாற்றியிருக்கிறேன், பழகியிருக்கிறேன். அற்புதமான போராளிகள், தளபதிகள். அவர்களுடன் பழகிய அந்த நாட்கள் ஒளிக்கீற்றாக நினைவில் வந்து போனது.
குதித்து கரையிறங்கி நடந்து சென்றோம். டேய் நீயாடாப்பா என சூசை ஆச்சரியத்துடன் அதே சமயம் தோழமையுடன் என்னை கட்டி தழுவிக் கொண்டார். வீரமணி, தேவன், வெந்திரன் மாஸ்டர் என அடுத்தடுத்து நலம் விசாரித்து கை கொடுத்தார்கள். மகிழ்ச்சி பொங்க. வீரமணி கடற்புலிகளுடன் இருந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதேபோல் தேவன். இந்த இருவரும் இருக்கும் இடம் எப்போதும் கலகலப்பாக இருக்கும். தேவன் இப்போது சூசைக்கு அடுத்த நிலை தளபதியாக பொறுப்பு வகித்தார். வீரமணி உடல் முழுவதும் விழுப்புண்கள் இருக்கும். உருவத்தில் ஒல்லி என்றாலும் சண்டையில் கில்லி. தளத்திலும் களத்திலும் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லாத வீரமணியை காணலாம். இந்திய ஆக்கிரமிப்பு காலகட்டத்தில் வன்னிக்காடுகளில் இவர்களை எனக்கு பழக்கம். கரையை ஒட்டிய சாலையில் சூசை அவர்களின் டயோட்டோ ட்ரூப்பர் நின்றிருந்தது. உட்காரச் சொல்லி அவர் ஓட்டுநர் சீட்டில் அமர்ந்தார். அவரது மெய்ப்பாதுகாவலர்களும் தொற்றிக்கொள்ள வாகனம் வேகமெடுத்தது. தேவன், வீரமணி, வெந்திரன் குழுவினர் வேறொரு வாகனத்தில் பின்தொடர்ந்தார்கள். 4-5 சந்துகள் தள்ளி கடற்புலிகளின் முகாம் ஒன்று வந்தது. அங்கே இறக்கிவிட்டு கெதியாக தயாராகுங்கள், பொட்டார் காத்திருக்கிறார் என்று சிரித்தபடியே சொன்னார் தளபதி சூசை. அதன் பிறகும் தாமதிப்போமா என்ன? உடனேயே கிணற்றுக்குச் சென்று குளித்தோம். தயாரானதும் ஆவி பறக்க இடியாப்பத்தட்டுடன் வந்து நின்றார்கள் கடற்புலி தோழர்கள். ஏற்கனவே பசியால் ஒட்டி போயிருந்தது வயிறு. இடியாப்பம், அதுவும் மீன் சொதியுடன் என்றதும் காய்ந்து போயிருந்த வயிறு விழித்து கொண்டது. ஒரு வெட்டு வெட்டினேன். ரமணன் வழக்கம் போல் காரியத்தில் கருத்தாக இருந்தான். அரை நிமிடம் கூட இல்லை, அடுத்த சுற்றுக்கு தயாராகிவிட்டான். பெரும்பாலும் எனக்கும் காந்தனுக்கும் ரமணன் சாப்பிடுவதை பார்த்தாலே பாதி வயிறு நிரம்பிவிடும். அப்படி ஒரு சாப்பாட்டு ராமன். டேய் மெதுவாடா, தொண்டையில் சிக்கிக்க போது என்றார் காந்தன் கேலியாக. போங்கண்ணே, நாட்டு சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை நாள் என்றவாறு தன் கடமையை செவ்வனவே தொடர்ந்தாள். சாப்பிட்டு கை கழுவ பிளெயின் டீ வந்தது. இலங்கை மலையக தமிழர்களின் தேயிலை நறுமணமும் நாசியை துளைத்தது. குடித்து கொண்டிருக்கும் போதே அந்த இடம் பரபரப்பானது. அறையினுள் வந்த தளபதி சூசை, சாப்பிட்டீங்களா? சரி கிளம்பலாம், பொட்டார் உடனே கிளம்பி வரச் சொல்கிறார் என்றார். மீண்டும் ட்ரூப்பரில் அமர்ந்தோம். அப்போது காலை 8 மணி இருக்கும். வாகனம் ஓடியபடியே இருந்தது. அவ்வப்போது குறுக்கிட்ட சில குடியிருப்பு பகுதிகளை தவிர வழியெங்கும் மணல்வெளிதான், செந்நிற மண். எனக்கு சென்ற ஆண்டு நடந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. அப்போது மண்டைத்தீவில் சுமார் 80 விடுதலை புலிகள் முகாம் அடித்திருந்தார்கள். திடீரென ஒரு அதிகாலை நேரம் கடற்படை, விமானப்படை உதவியோடு தீவை சுற்றி வளைத்து தாக்குதலை நடத்தியது சிங்கள இராணுவம். எதிர்பாரா ஒன்று. சண்டைக்கு சாதகமில்லாத நிலப்பரப்பு வேறு. ஆனாலும் கடும் யுத்தம் 1 வாரம் நீடித்தது. புலிகளின் கடைசி தோட்டா தீரும் வரை தீரத்துடன் எதிர்த்தார்கள். அதில் மேஜர் கிரேசி உட்பட 56 போராளிகள் வரை வீரமரணம். மிஞ்சியவர்கள் முற்றுகையை உடைத்து விழுப்புண்களோடு யாழ்ப்பாணம் சென்றார்கள். சில மாதங்கள் கடந்தது. மண்டைத்தீவு இராணுவ முகாம் மீது புலிகள் தாக்கினார்கள். இந்த முறையும் இராணுவத்திற்கு கடற்படை, விமானப்படை உதவி வந்தது. ஆனாலும் புலிகளிடம் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. பெரும் சேதாரத்துடன் ஏராளமான ஆயுதங்களையும் விட்டு ஓடினார்கள். மணற்பாங்கான அந்த சிவந்த மண்வெளி புலிகளின் அர்ப்பணிப்பையும் தீரத்தையும் நினைவூட்டியது. சட்டென குறுக்கே பண்ணை பாலம் வந்தது. யாழ் நகரையும் மண்டைத்தீவையும் பிரிக்கும் நீரேறி நிலம் இரண்டையும் இணைக்கும் பாலம். போர்க்களத்தில் புகழ்பெற்ற பாலம், சாபு பாலம் என சிலர் சொல்வதுண்டு. இராணுவம், புலிகள் 2 தரப்பாலும் பாதுகாப்பு காரணங்கள் என குண்டு வைத்து தகர்க்கப்பட்டிருந்தது. ஈழப்போர் வரலாற்றில் இதற்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. இப்போது புலிகளின் சோதனை சாவடி இங்கிருந்தது. அங்கு இறங்கி ஒரு மிதவை மூலம் யாழ் நிலத்தை அடைந்தோம். வழியிலேயே பிரம்மாண்டமாக உயர்ந்திருந்த கோட்டையை தேடினோம். காணவில்லை. குழப்பமாக இருந்தது. மீண்டும் கண்களை ஊன்றி அந்த திசையை பார்த்தேன். 10 மாதங்களுக்கு முன்பு கூட இருந்தது. தமிழ் மக்களின் அடிமை சின்னமாக திமிருடன் எழுந்து நின்றிருந்த அந்த யாழ் கோட்டை இன்று சிதைந்து உருகுலைந்து போயிருந்தது. ஆங்கிலேயர்கள் தொடங்கி இந்திய, இலங்கை என்று தமிழ் மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது இந்த டச்சு கோட்டைதான். 1990ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி புலிகள் வசம் விழுந்தது. வெல்லவே முடியாது என்றிருந்த இந்த டச்சு கோட்டை புலிகளின் 107வது நாள் வலிந்த தாக்குதல் யுத்தம் வென்று வீழ்த்தியது. தமிழர்களின் அவமான சின்னமான யாழ் கோட்டை அழிக்கப்பட வேண்டும் என்று தலைவர் பிரபாகரன் அவர்கள் அப்போதே உத்தரவிட்டிருந்தார். அது திலீபனின் கனவும் கூட. பல நினைவுகள் எனக்குள் சுழன்று ஓடியது. சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்த நகரில் மண்ணெண்ணெயில் ஓடிய சொற்ப வாகனங்களை, ஏராளமான சைக்கிள்களை, பாதசாரிகளை புலிகளின் காவல் பிரிவு நெறிப்படுத்தி கொண்டிருந்தது. நகரை கடந்து புறநகர் சாலையில் ஓடிக்கொண்டிருந்தது ட்ரூப்பர். அப்போது எதிரே வெள்ளை நிற லான்சர் கார் ஒன்று சற்று வேகத்தை குறைத்து நிதானமாக வந்து கொண்டிருந்தது.
உள்ளே இருந்தவர்கள் தளபதி சூசையின் ட்ரூப்பரை கண்டு மரியாதை செலுத்தும் வகையில் வண்டியின் வேகத்தை குறைத்து அவரை பார்த்து கையசைத்தனர். சூசையும் புன்னகைத்தவாறே அவர்களுக்கு பதில் வணக்கம் செலுத்தினார். ரமணன் அப்போது அண்ணே சொக்கனார் என்று மகிழ்ச்சியில் கூவினான். நான் திரும்பி பார்த்தேன். வண்டி கடந்து விட்டிருந்தது. பக்கத்தில் இருந்த காந்தனும் ஓம் நானும் பார்த்தேன். வண்டி ஓட்டியது சொக்கன் போல்தான் தெரிந்தது. அப்படியென்றால் கூடவே குமாரும் வந்திருப்பான் என்றார் மகிழ்ச்சியுடன். கீர்த்தியும் கடைசியா சொக்கனன் கூடத்தான் என்றார் ரமணன் தன் பங்கிற்கு. ஆக சொக்கன், குமார், கீர்த்தி மூவரும் எப்படியோ தமிழகத்தில் இருந்து தப்பி எங்களுக்கு முன் தமிழீழம் வந்து விட்டிருக்கிறார்கள். ஆச்சரியமாயிருந்தது. எங்களுக்காவது நாட்டுடன் வயர்லெஸ் தொடர்பு இருந்தது. கடற்புலிகளின் துணை இருந்தது. அவர்களுக்கு இயக்கத்துடனான தொடர்புகள் எதுவுமில்லை. எல்லா தொடர்பும் அருந்த நிலையில் சொந்த முயற்சியில் இங்கு வந்து சேர்ந்திருப்பது மிகப்பெரிய சாதனைதான். சொக்கன், குமார் இருவரும் புலிகளின் உளவு பிரிவிற்கான எரிபொருட்கள், சாமான்களை அனுப்பி வைக்கும் பணியில் தமிழக கடற்கரை பகுதிகளில் இயங்கி வந்தவர்கள். கீர்த்தி சிவராசனின் 9 பேர் குழுவில் ஒருவராக தமிழகம் வந்திறங்கியவர். இந்த கீர்த்தியைத்தான் பின்னர் சிபிஐ சிறப்பு புலனாய்வு குழு சிவராசன் சுபாவுடன் சேர்ந்து பெங்களூரு கோணகொண்டா வீட்டில் சைனைடு அருந்தி தற்கொலை செய்து கொண்டார் என கணக்கு காட்டியிருந்தது. அதே கீர்த்திதான் பின்னாளில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஒரு பிரதான படைத்தளபதியாக உயர்ந்தான். இந்த மூவரையும் ஆரம்பத்திலேயே ஐபி, சிபிஐ, கியூ பிரிவு அனைத்தும் வேட்டையாடி வந்தது. சென்னை, திருச்சி, மதுரை என பல்வேறு சந்தர்ப்பங்களில் மயிரிழையில் தப்பி ராமேஸ்வரம் வந்தடைந்து அங்கிருந்து மீன்பிடி படகொன்றில் சிரமப்பட்டு தமிழீழ கடற்கரையை அடைந்திருக்கிறார்கள். அதுவும் 1.5 மாதத்திற்கு முன்பாகவே. பின்னர் அறிந்து கொண்டபோது வியந்தோம். நீர்வேலி அருகே பிரதான சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனம் சட்டென இடப்பக்கம் திரும்பி ஒரு குறுகலான சந்திக்குள் புகுந்தது. சற்று தூரம் ஓடி ஓர் ஒதுக்குப்புறமாக இருந்த முகாம் ஒன்றினுள் நுழைந்தது. முகப்பிலேயே 2-3 மாமரங்கள் இருக்க அதன் அடியில் சில வாகனங்களோடு பச்சை நிற பஜ்ரோ ஒன்றும் நின்றிருந்தது. அதை பார்த்த உடனேயே புரிந்தது, நாம் உரிய இடத்தினை அடைந்து விட்டோம் என்று. வெளிப்பார்வைக்கு அது புலிகளின் படைமுகாம் என்று தெரியவில்லை. என்றபோதிலும் நுணுக்கமான பல கண்காணிப்பு ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டிருந்தது. தளபதி சூசை அவர்கள் இறங்கி முன்னே நடக்க பின்னாலேயே சென்றோம் விறுவிறுப்பாக. எங்கிருந்தோ டே ரமணா என குரல் வந்த திசையை திரும்பி பார்த்தோம். ஓர் இளம் போராளி கையில் வாக்கி டாக்கியுடன் ரமணனை பார்த்து கையசைத்தான். ரமணனும் உற்சாகமாய் கையசைத்து மச்சான் இருவாரன் என்றான். அந்த வீட்டினுள் தளபதி சூசையோடு நுழைய வழியிலேயே எங்களை எதிர்கொண்டபடி நெடிய சற்றே மெல்லிய உருவம் ஒன்று நடந்து வந்தது. முழங்கால் வரையிலும் கைலியை இழுத்து கட்டி, வரிப்புலி சட்டை மேலே பொத்தான்கள் பூட்டப்படாமல், பிஸ்டல் கோல்ட் இடுப்பில் இல்லாமல் தோளில் தொங்கியபடி, கழுத்தில் 2 சைனைடு குப்பிகளை ஒன்றாக தொடுத்து கருப்பு கயிற்றை அணிந்திருந்த அந்த நெடிய உருவம் அவசர கோலத்தில் புறப்பட்டு வந்திருப்பது தெளிவாக தெரிந்தது. முகம் கலைந்து போய் 2 நாள் தாடி வேறு. எங்களை கண்டதும் மகிழ்ச்சியில் கைகளை அகல விரித்து மூவரையுமே சேர தழுவி வாங்கடாப்பா என அணைத்து கொண்டார். அங்கிருந்த எல்லோருடைய பார்வையும் எங்கள் மேல்தான் பதிந்திருந்தது. அது ஓர் உணர்ச்சிபூர்வமான சந்திப்பு, வரவேற்பு. அத்தியாயம் முற்று. அத்தியாயம் 24. சிவராசனின் மர்மம் உடைத்த பொட்டம்மான். அப்படி வரவேற்றது வேறு யாருமல்ல, சென்ற 4 மாதங்களாக உலகம் முழுவதும் பிரபலமாகிவிட்ட தமிழீழ விடுதலை புலிகளின் உளவு பிரிவு பொறுப்பாளர் தளபதி பொட்டம்மான் அவர்கள்தான். நாங்கள் வந்திருந்த செய்தி முகாமில் வேகமாக பரவியது. இந்தியாவிலிருந்து நீலன் திரும்பிவிட்டாராம். ரமணனும் வந்திருக்கிறான், கூட இன்னொருவர் யாரென்று தெரியவில்லை என பேசிக்கொண்டார்கள். ஆமாம், பெரும்பாலும் அங்கிருந்த யாருக்கும் என்னை தெரியாது. தெரிந்த ஒரு சிலரும் சொல்ல மாட்டார்கள். கூடத்தினுள் சென்று அமர்ந்தோம். பயணம் குறித்து கேட்டு அறிந்த பொட்டமானவர்கள் முன்னதாகவே வண்டி அனுப்ப முடியாததை வருத்தத்தோடு சொன்னார். டேவிட் சம்பவமும் ஆணையரவு சமரும் நிறைய சிக்கலை ஏற்படுத்தி விட்டதென்றார். குறிப்பாக எரிபொருள். எப்படி இருந்தாலும் உங்களின் ஒவ்வொரு செய்தியையும் வயர்லெஸ் மெசேஜ் உடனுக்குடன் அறிந்து வேண்டிய உத்தரவை பிறப்பித்தேன். இப்போது கூட உங்களை அழைக்க வண்டி அனுப்பியதிலிருந்து திரும்பி வரும் வரை சூசையுடன் தொடர்பில் இருந்தேன் என விவரித்தபோது மிகவும் நெகிழ்ந்து போனோம். நல்லதுடாப்பா, நீங்கள் முகம் கழுவி சாப்பிடுங்கள். நான் சூசையுடன் கொஞ்ச நேரம் கதைக்க வேண்டியிருக்கு. பிறகு உங்களை அழைக்கிறேன் என்றபடியே பக்கத்தில் இருந்த அறைக்கு சூசையோடு சென்றார். போகும் முன் இளம் போராளி ஒருவரிடம் எங்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து தருமாறு சொல்ல தவறவில்லை. நான் அருள் என்றார் அந்த இளம் புலி தன்னை அறிமுகப்படுத்தும் விதமாக. நான் புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக ஓ நீங்கள்தானா அது என்றேன். காந்தனும் அவ்வாறே ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினார்.
ரமணனுக்கு ஏற்கனவே அருளை நன்கு தெரியும். இருவரும் நண்பர்கள். தவிர இவர்கள் இருவரும் தான் தமிழகத்திலிருந்து தமிழீழத்திலிருந்தும் நேரில் பேசிக்கொண்டவர்கள். ஆம், பொட்டம்மானின் வயர்லெஸ் ஆபரேட்டராக கரிகாலனுக்கு அடுத்த நிலையில் அருள் பணியாற்றினார். இத்தனை நாளாக இவரினூடாகத்தான் அம்மானுடன் பேசிக்கொண்டிருந்தோம். தகவல் பரிமாறி வந்தோம். தேநீர் வந்தது. பருகிக்கொண்டே அருளுடன் பேசினோம். ரமணன் தன் பழைய நண்பர்களை தேடி சென்று விட்டான். 10-15 நிமிடங்கள் கழிந்திருக்கும். சூசை திரும்பி வந்தார். எங்களிடம் விடைபெற்று புறப்பட்டுச் சென்றார். அடுத்து காந்தனை அழைத்தார் அம்மான். நானும் அருளும் மட்டுமே அங்கிருந்தோம். எங்கள் பேச்சு ஜூன் 10ஆம் நாளைய நிகழ்வை நோக்கி திரும்பியது. ஆம், டேவிட் கரிகாலன் இறந்த படகு விபத்து. அச்சம்பவம் குறித்து கேட்டதும் அருளின் முகம் மாறியது. பேச தயங்கினார். நான் அந்த விபத்து பற்றிய மறுநாளே சிவராசன் எங்களிடம் தகவல் சொன்னார் என்றும் அதில் தெளிவில்லாத சில விடயங்களை தெரிந்து கொள்ளத்தான் கேட்டேன் என அருளிடம் விளக்கினேன். அதன் பிறகு அருள் சற்று கோபமும் வெறுப்பும் கலந்த குரலில் பேச ஆரம்பித்தார். வண்டி வெடிச்சது ஆக்சிடென்ட்ல இல்லை, சக்கையில் கன்னிவெடி. நான் அதிர்ந்தேன். என்றபோதிலும் இத்தனை நாட்களாக என் மனதை அரித்து கொண்டிருந்த வினாவிற்கு விடை கிடைப்பது போலிருந்தது. தொடர்ந்து துலாவினேன். சக்கையிலையா? நேவிண்டையா? இல்லை, எங்கடையில், கிசுகிசுப்பாகச் சொன்னார் அருள். அப்போது கூட நான் குதர்க்கமாக யோசிக்கவில்லை. காரணம், இராணுவ நடவடிக்கைகளில் குறுக்கு சூடு, கிராஸ் ஃபயர், நட்புச்சூடு, ஃப்ரெண்ட்லி ஃபயர் என்பது சில நேரங்களில் நடந்துவிடக்கூடியதுதான். அந்த வகையில் இலங்கை கடற்படையின் பீரங்கி படகுகளுக்காக வைக்கப்பட்டிருந்த கடற்கண்ணியில் எதிர்பாராத விதமாக புலிகள் படகே மோதியிருக்கலாம். அல்லது காரைநகர் காங்கேசன்துறைக்கிடையே வைக்கப்பட்டிருந்த கண்ணிகளில் 1-2 இணைப்பு அருந்து திசை மாறி வந்திருக்கலாம். இவ்வாறு நிகழ்வதுண்டு. இருந்தாலும் உறுதிப்படுத்திக் கொள்ள கேட்டேன். கடற்புலிகளுக்கு தெரியுமே எங்கு நம் கன்னிவெடிகள் இருக்கிறதென்று. அவர்கள்தானே அதை வைத்திருப்பார்கள். பின் எப்படி அப்பகுதியில் படகை ஓட்டினார்கள்? விசாரித்ததில் கடற்புலிகள் வைக்கவில்லை என்று தெரிஞ்சது. தயங்கியவாறே பதிலளித்தார் அருள். தொடர்ந்து நான் மேற்கொண்டு எதுவும் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக சுற்றி வளைத்து ஒரு விடயத்தை சொன்னார். சென்ற ஆண்டு மண்டைத்தீவில் நடந்த சண்டை பற்றி சொன்னேன் அல்லவா? கொஞ்சம் பேர் தப்பி யாழ்ப்பாணம் சென்றார்கள் என்று. அதில் பங்கேற்ற ஒரு விடுதலை புலி போராளி உடம்பில் மட்டும் சின்ன காயமும் இல்லை. அவர் 15 பேர் கொண்ட அணி தலைவரும் கூட. அவருடைய அணியில் அவரும் இன்னொருவருமே எஞ்சியிருக்கிறார்கள். அந்த இன்னொரு போராளியும் கடுமையான காயப்பட்டிருக்கிறார். அச்சண்டையில் இறந்த பல போராளிகளின் உடலில் தெரிந்த காயங்களில் சில ஒற்றுமைகள் காணப்பட்டிருந்தது. அருகிலிருந்தே சுடப்பட்டிருக்கின்றனர் என்பது ஒன்று. மற்றொன்று முதுகுக்கு பின்னால் இருந்து. களம் குறித்த மீளாய்வின் போது இந்த விவரங்கள் மூத்த தளபதிக்கு சந்தேகத்தை வரவழைத்திருக்கிறது. உண்மை கண்டறியும் பொறுப்பு புலனாய்வுத் துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. விசாரணையின் முடிவில் சந்தேகத்துக்குரிய போராளி முன்பு EPRLF இயக்கத்தில் இருந்தவர் என்பதும், இந்திய அமைதிப்படை ஈழத்தை ஆக்கிரமித்திருந்த போது ரா உளவு பிரிவினரால் புலிகள் இயக்கத்தில் ஊடுருவல் செய்யப்பட்டவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அவ்வாறு ஊடுருவிய மற்றொருவர் மண்டைத்தீவு களத்தில் இருந்திருக்கிறார். அவர் காணாமல் போயிருப்பார் அல்லது இறந்துவிட்டிருப்பார் என்றே கணிக்கப்பட்டது. பின்னர்தான் தெரிந்தது அவர் இலங்கை இராணுவத்துடன் சேர்ந்து எல்லாவற்றையும் காட்டிக் கொடுத்துவிட்டு போய்விட்டார் என்று. பிடிப்பட்ட துரோகிக்கு பின்னர் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நடந்த கலையெடுப்பில் 10க்கும் அதிகமான ஊடுருவியிருந்த உளவு படைகளின் முகவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை இராணுவம் ஏவிவிட்டிருந்த நிழல் யுத்தம் இது. 1989 இந்த நிழல் யுத்தம் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. அருள் சொன்னதை கேட்டு நான் மௌனமானேன். மனதில் என்னென்னவோ ஓடிற்று. குழப்பம் தீர்வதற்கு பதிலாக மேலும் அதிகரித்தது. சட்டென அருள் கேட்டான், கண்ணாடி ஏன் அண்ணா அந்த போட்டோவை எடுத்தவர்? மின்னல் பளிச்சிட்டது என் மூளையில். சுபா சினத்த அதே கேள்வி. என்ன பதில் சொல்ல முடியும் இதற்கு? கண்ணாடி ஒருவரால் தான் இதற்கு விடையளிக்க முடியும். இல்லை அம்மான் என்றேன் அருளை பார்த்து. இல்லை என்ன, அம்மான் ஆளுக்கு நல்ல கிளி. அவர் இஷ்டத்துக்கு எல்லாம் செஞ்சதா? நான் தானே மெசேஜ் அனுப்பினேன், ஆளை உடனே வர சொல்லி. மேலும் திடுக்கிட்ட நான், என்ன சொல்கிறீர்கள்? உடனே வர சொல்லியா மெசேஜ்? எப்போ? என் ஆச்சரியத்தை மறைக்காமல் கேட்டேன். அருள் என்னை வியப்பும் குழப்பமும் கலந்த ஒரு பார்வை பார்த்தவாறே சொன்னார். மே 24ஆம் தேதி வாக்கிலேயே போட்டோ பிரச்சனை தெரிந்த உடனேயே. ஓ என்றபடியே சிந்தனையில் ஆழ்ந்தேன் நான். ஏற்கனவே உள்ளத்தில் விழுந்திருந்த சந்தேக விதைகள் தற்போது ஆழமாக வேர்விடத் தொடங்கியது.
உளவாளிகள் சில சமயங்களில் இரட்டை முகவர்களாக, டபுள் ஏஜென்ட்ஸாக, ஏன் மும்முகவர்களாக கூட, ட்ரிபிள் ஏஜென்ட்ஸாக கூட மாற வாய்ப்புண்டு. புலிகள் இயக்கத்தில் அது சாத்தியப்படும் என நான் கனவிலும் நினைக்கவில்லை. அந்த நினைப்பில் இப்போது சிறு ஓட்டை விழுந்துவிட்டது. நான் மீண்டும் அருளிடம் ஏதோ கேட்க எத்தனிப்பதற்குள் நீலன், காந்தன் திரும்ப வந்தார். அவர் முகத்திலும் ஏதோ குழப்பம் குடிக்கொண்டிருந்ததை கவனித்தேன். அம்மான் வரட்டாம் என ஒற்றை வார்த்தையில் என்னை பார்த்து கூறிவிட்டு அமைதியாய் உட்கார்ந்தார் நீலன். நான் அருளிடம் விடைபெற்று கொண்டு அம்மான் இருந்த அறைக்குள் நுழைந்தேன். அது ஒரு சாப்பாட்டு அறை. நீண்ட டைனிங் டேபிளுக்கு முன்னால் ஓரமாக இருக்கையில் அமர்ந்திருந்தார் அம்மான். என்னை பார்த்ததும் வாடாப்பா என வாஞ்சையுடன் அழைத்தவாறு எதிரே இருந்த இருக்கையை சுட்டி காட்டினார். நான் அமர்ந்தேன். பக்கத்தில் மேசையின் மேல் அவருடைய சண்டை துப்பாக்கி கோல்ட் கமாண்டோ அமெரிக்க தயாரிப்பு சலனமின்றி தூங்கிக் கொண்டிருந்தது. அவருடைய இருக்கையின் மேல் CZ-82 கைத்துப்பாக்கி அதன் கோல்சர் பட்டையுடன் தொங்கிக் கொண்டிருந்தது. இரண்டுமே அவர் கை கெட்டும் தூரத்தில். ஆக பிரச்சனைதான் என்ன என்றார் பொட்டம்மான் எடுத்த எடுப்பிலேயே. ஓம், என்றாலும் சமாளிக்கலாம் என்றேன். அம்மான் லேசாக சிரித்தார். பின் உன் ஆட்கள் எப்படி என வினவினார். பிரச்சனை இல்லை, இந்த 3 மாதங்கள் அவர்களுக்கு நல்ல அனுபவம் என்றேன். நல்லது. எப்ப திரும்ப நினைக்கிறாய்? வண்டி ஒழுங்கென்றால் 4-5 நாட்களில். சரி, பார்க்கிறேன். 2 நாளில் தகவல் தாரன். நான் மகிழ்ச்சியுடன் தலையாட்டினேன். பின் எங்கள் பேச்சு இயற்கையாகவே தமிழக நிலவரம் குறித்து திரும்பியது. ராஜீவ்காந்தி கொலை விவகாரத்தை இந்திய அரசும் தமிழின விரோத சக்திகளும் எத்தனை நுணுக்கமாக பயன்படுத்துகின்றனர் என்பது குறித்து பேசினோம். விடுதலை புலிகள் இயக்கம் மீது இந்தியா ஓர் அறிவிக்கப்படாத யுத்தத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றதென்று உணர்வதாக சொன்னார் பொட்டம்மான். எனினும் நாம் முடங்கி போக முடியாது. இந்தியாவை நாம் எதிரியாக கருதவில்லை. அவர்கள்தான் எங்களை அப்படி கருதுகிறார்கள். மற்ற இயக்கத்தினரைப் போல் அவர்கள் சொல்வதற்கெல்லாம் தலையாட்ட வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள். அதெப்படி முடியும் இத்தனை தியாகங்களுக்கு பிறகு என்றவாறு என்னை உற்று நோக்கினார். பின் தொடர்ந்து அங்கு நடந்தவற்றுக்கு இயக்கம் பொறுப்பல்ல. எங்கள் போராட்டம் இலங்கை அரசுக்கு எதிராக, இந்தியாவிற்கு எதிராக அல்ல என்றார் அழுத்தம் திருத்தமாக. ஆனால் இந்தியாவில் இயக்கத்தை தடை செய்யப் போவதாக செய்திகள் வருகின்றன. IB மத்திய அரசுக்கு கடும் நெருக்கடி கொடுப்பதாகவும், ஆனால் ரா அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை எனவும், அப்படி செய்தால் இலங்கையை இந்தியா கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடும் என வாதிடுவதாக ஒரு செய்தி படித்தேன் என்றேன். IB தன் தவறை எம் தலையில் கட்டி தப்ப பார்க்கிறது. ஆனால் ராவை காட்டிலும் அவர்களுக்குத்தான் அங்கே செல்வாக்கு அதிகம். அதை விடுவோம். தடை செய்தாலும் செய்யாவிட்டாலும் டெல்லி எங்களுக்கு எதிராகத்தான் செயல்பட போகிறது. ஆனாலும் தமிழ்நாட்டின் ஆதரவு எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு தமிழ்நாட்டிற்கும் உள்ள உறவு இன்று நேற்றல்ல, ஆதி காலத்திலிருந்து தொடர்வது. எச்சூழ்நிலையிலும் அதை விட முடியாது. கரை எங்களுக்கு முக்கியம். இலங்கை அரசின் பொருளாதார தடையை உடைக்க தமிழகம்தான் உதவ முடியும் என்றார் என்னை பார்த்தவாறே. மே 21ஆம் தேதி முதல் அன்றைய தினம் வரை நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் அவர் அறிந்திருந்த போதிலும் களத்தில் நின்றவர்களின் கருத்துக்கள், கண்ணோட்டங்களை கேட்க தவறுவதில்லை அவர். அந்த வகையில் என் எண்ணம் என்ன என்பதை அறிய விரும்பினார். மேலும் நான் தமிழகத்தைச் சேர்ந்தவன் என்பதால் ஈழத்தவரை காட்டிலும் தமிழ்நாட்டின் தற்போதைய உண்மை நிலவரத்தை எடுத்துரைக்க இயலும் என எதிர்பார்க்கிறார். எனவே யதார்த்தத்தை சொன்னேன். இந்திய அரசு சொல்வதையும் ஊடகங்களில் பொய் பிரச்சாரத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் நம்புகிறார்கள். இயக்க ஆதரவாளர்கள் என்று சொல்லிக்கொண்ட அனைவரும் பயந்து நடுங்குகிறார்கள். ஏதேனும் பொய் வழக்கில் மாட்டிவிடுவார்களோ என்று. பெரும்பாலான தொடர்புகள் இயக்கத்தினரை கண்டாலே கதவை சாத்தி கொண்டனர். கடைசியில் நண்பர்கள் வட்டமே கை கொடுத்தது. பிரச்சனை என்று வந்தால் இன உணர்வு, மொழி உணர்வு எல்லாம் காணாமல் போய்விடுகிறது. இந்த 3 மாதங்களில் உணர்ந்த உண்மை இது. நிலைமை சீராக இன்னும் கொஞ்ச நாட்கள், மாதங்கள் ஆகும். எனினும் என் ஆட்கள் இயன்ற அளவு தொடர்புகளை ஏற்படுத்தி வருகிறார்கள். கரை ஒழுங்கு செய்கிறார்கள். கடைசி வரை உங்களுக்கு உதவியாக இருப்போம். தேவைகளை, லாஜிஸ்டிக்ஸை அனுப்பி வைப்போம் என்றேன். பொட்டம்மான் முகத்தில் கவலை ரேகை படர்ந்ததை கவனித்தேன். உண்மை ஓரளவு அவருக்கு தெரிந்திருந்தாலும் இத்தகைய ஓர் உணர்வலை, பின்னடைவு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர் எதிர்பார்க்கவில்லை. சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்தார். பின் அது பற்றி நாம் பின்னொரு நாள் பேசுவோம் என்று கூறி கண்ணாடி பிரச்சனைக்கு வந்தார். அது பொட்டம்மான், நான், காந்தன் மூவர் மட்டுமே அறிந்த ஒரு விடயம். சிவராசன் பெங்களூரில் இறப்பதற்கு 5 தினங்களுக்கு முன் எனக்கு அனுப்பிய SOS செய்தி, சேவ் அவர் சோல், உதவி கோரும் ஓர் அவசர தகவல்.
பெங்களூரில் தன்னை ஆபத்து சூழ்ந்துவிட்டதை உணர்ந்த சிவராசன் மீண்டும் என் உதவியை நாட சுரேஷ் மாஸ்டர் என்பவரை சென்னைக்கு அனுப்பியிருக்கிறார். அப்போது நானோ காந்தனோ சென்னையில் இல்லை. காந்தனின் முகவர் ஒருவர் மூலமாக இந்த செய்தி எமக்கு எட்டியபோது முதலில் நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஏனெனில் ஜூன் 16-18 தேதிக்கு பிறகு சிவராசனுடனான எங்கள் தொடர்பு முற்றிலும் அருந்து போன நிலையில் நாட்கள் வாரங்கள் செல்ல செல்ல நாம் உறுதியாக நம்பியிருந்தோம் சிவராசன் நாட்டிற்கோ அல்லது வேறு பாதுகாப்பான இடத்திற்கோ தப்பிச் சென்று விட்டிருப்பார் என்று. இந்தியாவிற்குள் தான் இருப்பார் என்று நிச்சயம் நம்பவில்லை. சுரேஷ் மாஸ்டர் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் என்னை மீண்டும் அவசியம் சந்திக்க வேண்டும் என அந்த முகவரிடம் சொல்லிவிட்டு சென்ற நிலையில் நான் எதற்கும் அம்மானிடம் ஆலோசனை கேட்கலாம் என்று வயர்லெஸில் மெசேஜ் கொடுத்தேன். உடனே உங்கள் பாதுகாப்பிற்கு பாதகமில்லாத வகையில் அந்த தொடர்பை கவனிக்கவும் என பதில் வந்தது. மிகவும் பொருள் பொருந்திய மெசேஜ் அது. குண்டுசாந்தன் மற்ற அவர் மேற்பார்வையில் மருத்துவ சிகிச்சைக்காக தமிழகத்திலும் கர்நாடகத்திலும் தங்கியிருந்த சுமார் 30 போராளிகள் சைனடை அருந்தி தற்கொலை செய்து கொண்டதன் பின்னணியில் பொட்டம்மான் அனுப்பிய பதில் மெசேஜ் அப்போதுதான் எனக்கு உறுதிப்பட்டது. சிவராசன் எங்கும் செல்லவில்லை, இந்தியாவிற்குள் தான் பதுங்கியிருக்கிறார் என்பது. கூடவே இன்னொரு மதிப்பீடும். சிவராசன் இயக்கத்தின் மதிப்பை இழந்துவிட்டார். ஒருவேளை ஈழம் அடைந்தால் அங்கு அவருக்கு ஆழமான விசாரணை காத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் மட்டுமே அவரை மூட்டை கட்ட எத்தனிக்க வேண்டும் என்பதே பொட்டம்மான் அனுப்பிய செய்தியின் சாரம். நானும் காந்தனும் சுரேஷ் மாஸ்டரை சந்திப்பதென்று முடிவு செய்தோம். அதற்கு இன்னும் 2-3 தினங்கள் இருந்தன. 17-18 தேதி வாக்கில் பொட்டம்மானின் மேற்சொன்ன மெசேஜ் எனக்கு கிடைக்கப்பட்ட வேளையில் பெங்களூருவில் சிவராசன் நிலைமை பாரதூரமாகிவிட்டிருந்தது. அவர்கள் தங்கியிருந்த வீட்டை மாநகர காவல்துறையும் சிபிஐயும் நெருங்கிவிட்டது. சிவராசன், சுபா, நேரு மூவரும் கோணனக்குண்டே என்ற இடத்தில் ஒரு வீட்டில் தங்கியுள்ளனர் என்பதை அறிந்து 18 தேதி மாலை வாக்கில் சுற்றி வளைத்துவிட்டது கர்நாடக காவல்துறை. சிவராசனுடன் சுபா, நேரு, சுரேஷ் மாஸ்டர், மேலும் 2 போராளிகள் என மொத்தம் 6 பேர் இருந்திருக்கின்றனர். சுமார் 18 மணி நேரம் முற்றுகைக்கு பின் மறுநாள், அதாவது 19 தேதி காலை 8 மணி அளவில் சைனடை அருந்தி தற்கொலை செய்து கொண்ட சுபா, நேரு, சுரேஷ் மாஸ்டர் உள்ளிட்ட 5 பேர் உடலையும் கைத்துப்பாக்கியால் தலையில் சுடப்பட்டு இறந்து கிடந்த சிவராசன் உடலையும் காவல்துறை கண்டுபிடித்தது. அடுத்த நாள், அதாவது 20 தேதி பொட்டம்மானிடமிருந்து நாம் இத்தனை நாள் எதிர்பார்த்து காத்திருந்த செய்தி வந்தது. கரை, நேரம், நாள் குறிப்பிடவும், வண்டி ஒழுங்கு செய்யப்படும் என்று. அதன்படி இதோ இப்போது அம்மான் முன் நான். சிவராசனை உயிருடன் பிடிக்க கார்த்திகேயன் ஆர்வம் காட்டவில்லை அல்லது விரும்பவில்லை என பின்னாளில் என்எஸ்ஜி, சிபிஐ அதிகாரிகள் சிலர் குற்றம் சாட்டியது இங்கு நினைவு கூறத்தக்கது. சுபாதான் உங்களிடம் ஏதோ முக்கிய விடயம் நேரில் பேச வேண்டும் என்று ஆதங்கப்பட்டார். குறைந்தபட்சம் அவரையாவது எம் பொறுப்பில் விட்டிருக்கலாம். டிக்சன், குண்டுசாந்தனின் வயர்லெஸ் ஆபரேட்டர், குணா, அரசன் ஆகியோர் சயனைடு கடித்து இறந்த உடனேயே சிவராசனுக்கு புரிந்திருக்க வேண்டும். குண்டுசாந்தன் தொடர்புகள் எல்லாமே சமரசம், காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டு விட்டன என்பதை. கோர்வையாக நான் தளத்தில் நடந்த விடயங்களை சொல்லி வந்த வேளையில் பொட்டம்மான் குறுக்கிட்டார். அவர் முகம் மாறியிருந்தது. உள்ளத்தின் ரணம் கண்களில் வெளிப்பட, எத்தனை போராளிகள், எத்தனை தளபதிகள் குப்பி அடித்து இறந்துவிட்டனர், ஒன்றுக்கும் பயனில்லாமல். சண்டையில் காயத்தோடு தப்பி மேல் சிகிச்சைக்காக தமிழ்நாடு சென்று சம்பந்தமே இல்லாமல் மாய்த்து கொண்டார்களே, தேவையற்றது என்றார் சன்னமாக. பிறகு என்னை நிமிர்ந்து பார்த்தபடி, ஏண்டாப்பா, கரை என்ன கர்நாடகத்திலையா இருக்கு? கண்ணாடி ஏன் பெங்களூருக்கு போகணும்? யாழ்ப்பாணத்துக்கு தமிழ்நாடு கிட்டையா, கர்நாடகம் கிட்டையா என்றார் கோபமும் கிண்டலும் தொனிக்கும் ஒரு குரலில். மனம் சில்லென்றது. மயிர்கால்கள் ஒரு கணம் குத்திட்டு நின்றன. உள்ளத்தில் கவிழ்ந்திருந்த பனிப்புகை கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்து போவது போல் ஒரு உணர்வு. புதிர்கட்டங்கள் சிறுக சிறுக ஆனால் உறுதியாக நிரப்பப்பட்டு வந்தன. சிவராசன் பொட்டம்மான் அவர்களின் கட்டளைக்கு பணியவில்லை, அவருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை. பொட்டம்மான் 24 தேதியே சிவராசன் உடனேயே நாடு திரும்ப வேண்டும் என கட்டளையிட்டும் அதை அவர் ஏற்காது ஹரிபாபுவை பலியிட்டு அவருடைய கேமரா, புகைப்படச் சுருளை தமிழக காவல்துறையினர் கைகளுக்கு போகுமாறு செய்தது. சிவராசன் சுபாவை கொண்டு வர அனுப்பப்பட்ட அதிவிரைவு படகு மர்மமான முறையில் வெடித்து சிதறியது. இந்தியாவில் பலராலும் அறியப்பட்ட குண்டு சாந்தனுடன் இணைந்து பெங்களூர் போனது. மேல் சிகிச்சைக்கென இந்தியா வந்திருந்த புலிகளின் மூத்த போராளிகள் தளபதிகளை பலியிட்டது என
ஒன்றுமே பொட்டம்மான் அல்லது தலைவர் பிரபாகரன் உத்தரவிட்டு நடக்கவில்லை. அவர்களுக்கு தெரிந்து நடக்கவில்லை. அப்படியென்றால் சிவராசனும் குண்டுசாந்தனும் யாருடைய கட்டளைகளை நிறைவேற்றினார்கள் அல்லது யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கினார்கள்? அத்தியாயம் தொடரும்.